the conductivity of a 0.01 solution. So molarity என்ன கொடுத்திருக்காங்க 0.01 m. அதை நம்ம எப்படி எழுதலாம் 0.01 mole per liter வந்து liter inverse அப்படின்னு அர்த்தம். Solution of a 1:1 weak electrolyte. So weak electrolyte na generally நம்ம கன்சிடர் பண்றது என்னதான் CH3COH நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து வீக் எலக்ட்ரோலைட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன். 1:1 ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது இப்போ எப்படி செப்பரேட் ஆகும் CH3COO மைனஸ் அப்புறமா H+. ஸோ இது வந்து 1:1 ரேஷியோ தானே, ஏன்னா இது வந்து -1 இருக்குது, இது +1 இருக்குது, இதுவும் 1 அதுவும் 1. இப்போ கன்சிடர் நீங்கள் வந்து CaCl2 எடுத்துக்கோங்களேன். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா Ca2 + 2Cl-. ஓகே, இது வந்து 1:1 ரேஷியோவில் இல்லை, இது வந்து 2 இருக்குது, இது -1 இருக்குது, நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சரியா, இப்போ 1:1 ரேஷியோனா இதுதான். லைக் NaCl எடுத்துக்கோங்க, Na + Cl-, அது 1:1 ரேஷியோ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க இஸ், அப்புறம் இந்த கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கண்டக்டிவிட்டினா நம்ம என்னன்னு சொல்லுவோம், காப்பான்னு சொல்லுவோம். அப்படி தானே கண்டக்டிவிட்டினா லைக் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டி எல்லாம் ஒன்று தான். காப்பா என்னது 1.5 × 10⁻⁻⁴ சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மோலார் கண்டக்டிவிட்டி, அடுத்து வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அப்புறமா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோலார் கண்டக்டிவிட்டி பார்ப்போமே. மோலார் கண்டக்டிவிட்டினா இதுதான் சிம்பிள். சரியா, மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா என்னதுன்னா காப்பா டிவைடட் பை மோலாரிட்டி, இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ காப்பா வந்து என்னது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 1.5 × 10⁻⁴ சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், அதை எழுதியாச்சு. மோலாரிட்டியும் கொடுத்துட்டாங்க, அப்படி தானே 0.01 மோல் லிட்டர் இன்வர்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு வந்து இந்த சென்டிமீட்டர் ஏதாச்சும் ஒன்று மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோன்னா மீட்டர் தான் இருக்கணும்னு, அதுதான் SI யூனிட். அப்போ இப்போ எனக்கு மேலேயும் மீட்டரில் தான் வேணும், கீழேயும் மீட்டரில் தான் வேணும். அப்போ தான் இட்ஸ் பெட்டர். மோஸ்ட்லி மீட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். சரியா, மீட்டராக தான் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போது இப்போ நான் வந்து 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதில் வந்து என்னது வேணும், எனக்கு சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வேணும். இதை நான் இப்படி எழுதிக்கிறேன், 10⁻2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னும் எழுதிக்கலாம்ல, 100. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் போடுறேன், சென்டிமீட்டர் இன்வர்ஸ், மீட்டர் இன்வர்ஸ். இந்த 10⁻2 எப்படி எழுதலாம், 10⁻⁻2, எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சென்டிமீட்டர் இன்வர்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மீட்டர் இன்வர்ஸ் டிவைடட் பை 10⁻⁻2ன்னு இங்கே உள்ளது இங்கே டிவிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 10⁻⁻2 மேலே போச்சுல 10⁻2 × மீட்டர் இன்வர்ஸ்ன்னு வரும். சரி, அப்போது சென்டிமீட்டர் இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாம். அடுத்து லிட்டர் இன்வர்ஸை மாற்றுவோம். அதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் க்யூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 10⁻3 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் க்யூப்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு லிட்டர் இன்வர்ஸ் வேணும், அப்போ எல்லாத்துக்கும் நான் மைனஸ் போடுறேன். லிட்டர் -1 10⁻³ இஸ் ஈக்குவல் டு மீட்டர் -3. சரியா, அதுக்கப்புறமா லிட்டர் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வருவோம், மீட்டர் -3 டிவைடட் பை 10⁻⁻3ன்னு போட்டாச்சு. அடுத்து இந்த 10⁻⁻3 மேலே போச்சுல என்ன ஆகும், 10⁻3 மாறும். ஸோ லிட்டர் இன்வர்ஸ்க்கு பதிலாக நான் இது எழுதிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அதே தான், 1.5 × 10⁻⁻4 சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும், இன்ட்டு 10⁻2 மீட்டர் இன்வர்ஸ். அடுத்து 0.01 மோல் லிட்டர் இன்வர்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும், இது போடணும். அது என்னது, மீட்டர் -3 × 10⁻3. இப்போ தான் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும். சரியா, இப்போ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1.5 × 10⁻⁻3. சரியா, யூனிட் என்னது, ஃபஸ்ட்டு சைமன் இருக்குது அப்படியே போட்டுட்டேன். இதில் மீட்டர் -1ம் -3யும் கேன்சல் ஆயிரும், மீட்டர் -2 இருக்கும், அது மேலே போச்சுல மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். இந்த மோல் வந்து கீழேருந்து மேலே போச்சுல மோல் இன்வர்ஸாக மாறும். ஓகே, ஸோ இதுதான் எதோட வேல்யூ, மோலார் கண்டக்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை ஆல்ஃபா. சரியா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ்
டிவைடட் பை மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். சரியா? அதாவது இதில் மோலார் கண்டக்டன்ஸ் ஆல்ரெடி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, அப்படி தானே? இப்போ கண்டுபிடிச்சி வச்சோம்ல, அதுதான் மோலார் கண்டக்டன்ஸ். இந்த மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் இப்போ எனக்கு தெரிஞ்சால் தான் நான் ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் என்னதுன்னா கோல்ராஷ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட ஃபார்முலா என்னென்னா மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் கேட்டையான், மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் கேட்டையான் இல்லை மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் பை ஆனையான். சரியா? இப்போ இது வந்து என்னது வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம், CH3COH. அதுக்கு வந்து இப்போ நம்ம கேட்டையானுக்கும் கொடுத்துட்டாங்க, ஆனையானுக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக நம்ம எழுதிட வேண்டியதான். ஸோ கேட்டையானோட வேல்யூ என்னது 248.2 அப்படி தானே? ஆனையானோட வேல்யூ என்னது 51.8. யூனிட் வந்து அது அப்படியே வெளில போட்டுக்கோங்க, சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். சரியா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சைமன் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றணும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அப்படி தானே? இப்போ இதில் சென்டிமீட்டர், இப்போது 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். சரியா? இப்போ இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இதில் வந்து 10^2ன்னு எழுதிக்கலாமா? 10^2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர் டிவைடட் பை 10^2. அப்போ மீட்டர் இன்ட்டு 10^-2 அப்படி தானே? இது மேலே போச்சுல. அப்போ வந்து சென்டிமீட்டருக்கு பதிலாக இப்படி எழுதலாம். அப்போது 300 சைமன் மீட்டர் இன்ட்டு 10^-2. இது எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் அப்படி தானே? ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். சரியா? அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 300 மீட்டர் ஸ்கொயர் 10^-4 மோல் இன்வெர்ஸ் சைமன், இதுதான் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது 1.5 இன்ட்டு 10^-3. சரியா? இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சது மோல் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ் டிவைடட் பை இப்போ கண்டுபிடிச்சது 300 மீட்டர் ஸ்கொயர் 10^-4 மோல் இன்வெர்ஸ். சரியா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.05. யூனிட்ஸ்லாம் கரெக்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா கே வேல்யூ தான் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒரு வீக் எலக்ட்ரோலைட் அப்படி தானே? CH3COH வந்து எப்படி லைக் டிசோசியேட் ஆகும், CH3CO- லைக் வந்து ஃபுல்லாக டிசோசியேட் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த சிம்பிள் போடுவோம், CH3CO- ப்ளஸ் H+ஆக டிசோசியேட் ஆகுது. இனிஷியலி கான்சன்ட்ரேஷன் வந்து C இருந்திருக்கு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்திருக்காது ரியாக்ஷனில். ஃபஸ்ட்டு ஆசிட் மட்டும் தானே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிருக்கும், C-C ஆல்ஃபா, இதுலேருந்து இந்த C ஆல்ஃபா வந்து போயிருக்கு. ஓகே, அப்போ இங்கே C ஆல்ஃபா வந்து அங்கே போனதுலாம் இங்கே ஆட் ஆகும். சரியா? ஸோ பேசிக்காக இந்த ஆல்ஃபான்னு என்னது பார்த்தோம்ல, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதாவது எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் இது வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ கன்சிடர் நீங்கள் பாருங்களேன், 100 இருந்துச்சு இனிஷியலாக, 100 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 100 - 100 இன்ட்டு இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா என்னது, லைக் ஒரு எவ்வளோ இது டிசோஷியேட் ஆகிருக்கு, இந்த மொத்தத்தில் எவ்வளோ இது டிசோஷியேட் ஆகிருக்கு. மொத்தம் இப்போ வந்து 100 ஃப்ராக்ஷன் தான் அந்த டிகிரி ஆஃப் டிசோஷியேஷன். சரியா? அதில் வந்து 50 இப்போ டிசோஷியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 - 50ன்னு அர்த்தம். அதை தான் இந்த C- C அப்படிலாம் போடுறோம்ல, இது புரியுதா? ஃபஸ்ட்டு C வந்து 100 இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு 100லேருந்து நம்ம வந்து மைனஸ் அதே சியை திரும்ப போடுறேன் 100 இன்ட்டு இந்த ஆல்ஃபானா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் எத்தனை டிசோஷியேட் ஆகிருக்கு, இந்த ஃப்ராக்ஷன் மாதிரி. இப்போ 4ல் 2, 100ல் 50 அந்த மாதிரி எழுதுறது. ஓகே, ஸோ அதை தான் C- C ஆல்ஃபான்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் K வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் C- C ஆல்ஃபா. ஸோ இதெல்லாம் கேன்சல், C² α² டிவைடட் பை C 1 - ஆல்ஃபான்னு எழுதலாம்ல, சியை காமனாக எடுத்தால் 1 - ஆல்ஃபா. இதில் இந்த 1 - ஆல்ஃபா கம்ப்ளீட்டாக நெக்லிஜிபிள். ஏன்னா வந்து இந்த ஆல்ஃபா இருக்குல்ல, ஆல்ஃபா வந்து வெரி 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 லெஸ் தேன் 1, அதாவது இது வந்து வீக் எலக்ட்ரோலைட். அதனால் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இப்போ இதில் நான் 50 போட்டேன், 50/100ன்னு போட்டேன். ஆனால்
டிசோஷியேட் எவ்வளோ தான் மேபி ஆகும், லைக் ஒரு 20 தான் ஆகும். 20 அவுட் ஆஃப் 100 மாலிகுல்ஸ் தான் டிசோஷியேட் ஆகும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது ஃபுல்லாகவே இந்த ஆல்ஃபா ஃபுல்லாக லிட்ரலி 0 மாதிரி. அப்போ அது ஃபுல்லாக போயிடும். மிச்சம் என்ன இருக்கும், இந்த சியும் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்கும், சி ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ கேக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா சி ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு சி வேல்யூ என்னது, ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே சி வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.01. ஓகே, 0.01. ஆல்ஃபா வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், என்னதுன்னா 0.05 ஆல்ஃபா ஸ்கொயர். அதனால 0.05 2 வாட்டி போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.000025 கிடைக்கும். இது வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் ரைட் சைட் வர்றதுனால 2.5. இந்த இடத்துல தானே ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இன்டூ 10⁻⁻5. ஸோ இதுதான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. தேங்க்யூ.